ஸ்ரீ குருப்யோ நமः. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். அடுத்தது அஞ்சலி வகைகள். அஞ்சலியை பற்றி பேச்சு வந்ததில் ஒன்றை கை அஞ்சலி முறை வந்து சேர்ந்தது. தன் நெற்றியிலேயே கை வைத்து போடும் ஒற்றை கை சல்யூட், தன்னுடைய ஒரு கையால் மற்றவரின் ஒரு கையை பிடித்து குலுக்குகிற ஷேக் ஹேண்ட் என்றபடி மேல்நாட்டு வழக்கம் இருக்க, நாம் 2 கைகளையுமே சேர்த்து குவித்து அஞ்சலி கும்பிடு போடுகிறோம். பிரிந்து பிரிந்து போகிற சித்தத்தை ஒன்றாக சேர்த்து சமர்ப்பணம் செய்வதற்கு அது அடையாளமாக, அபிநயமாக இருக்கிறது. கூம்பின புஷ்பம், அதாவது தாமரை மொக்கு மாதிரியான அபிநயம் அது. கூம்புவது என்பதிலிருந்து தான் கும்பிடுவது வந்ததோ என்னவோ. கை கூப்புவது என்றே சொல்வதையும் கவனிக்கிறோம். ஹிருதயமே ஒரு தாமரை மொக்கு மாதிரிதானே இருக்கிறது. ஹிருதயபூர்வமாக அன்பு தெரிவிப்பதற்கு சிம்பாலிக்காக இருக்கிறது இந்த அஞ்சலி. அழகான எண்ணத்தில் பிறந்த அழகான சைகை. புஷ்பாஞ்சலி என்று கையில் புஷ்பத்தை எடுத்து அஞ்சலி முத்திரையோடு சுவாமி மேல் போடுகிறோம். அஞ்சலி முத்திரையே கூம்பின புஷ்பம்தான். ராத்திரி வேளையில் தாமரை புஷ்பம் கூம்பிவிடும். அம்பாளின் பாத நகங்கள் வெள்ளை வெளியேறென்று ராத்திரியில் வீசுகிற சந்திரிகை மாதிரி இருக்கிறது. அவளுடைய பாதங்களின் மேலே கூம்பின தாமரை வைத்துக்கொண்டு தேவஸ்திரீகள் நமஸ்கரித்து கிடக்கிறார்கள். அதை பார்த்தால் அவர்களுடைய கரகமலங்கள் அவளுடைய நக சந்திரிகையில் கூம்பினதாக தோன்றுகிறது என்று இப்படி ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். நகைர் நாகஸ் த்ரீணாம் கரகமல் சங்கோச சசிபிகி சௌந்தரிய லகரி ஸ்லோகம். இப்படி கை கூப்புகிறதிலேயே இன்னாருக்கு இன்னபடி என்று 4-5 கிரமங்கள் சொல்லி இருக்கிறது. பொதுவாக பண்ணுவது யாருக்கானாலும் தங்களுடைய மார்புக்கு நேரே கை கூப்புவது. ஹிருதயம் அங்கேதானே இருக்கிறது. ஆகையினாலேயே ஹிருதய கமலவாசியான ஈஸ்வரனுக்கு நம்முடைய ஹிருதயத்தை குவித்து நமஸ்காரம் தெரிவிப்பது உள்பட எவருக்குமே இப்படி பண்ணுவதில் தப்பில்லைதான். இருந்தாலும் மரியாதை கிரமத்தில் ஈஸ்வரனிலிருந்து நம்மாதிரியானவர்கள் வரையில் பல மட்டங்களில் வித்தியாசமாக இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் என்றே ஒரு விதமாக அஞ்சலி செய்வதிலும் ஒரு அர்த்தம் தெரிவதால் அதையும் சொல்கிறேன். சுவாமிக்கு கை கூப்பும் போது சிரசுக்கு மேல் கைகளை தூக்கி செய்ய வேண்டும். சென்னிமேற் கரம் தூக்கி என்று பாட்டில் கூட வருகிற மாதிரி, காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்ற மாரிமுத்தா பிள்ளையின் பாடலில் இதிலே ஒரு பாகுபாடு. இஷ்ட தெய்வத்துக்கு சிரஸ் உச்சியில் படும்படி கை கூப்பாமல் அதற்கும் மேலே நன்றாக உயர்த்தி கூம்ப வேண்டும் என்றும், மற்ற தெய்வங்களுக்கு சிரசில் படும்படியாக கூப்பிய கையாக பண்ண வேண்டும் என்றும், குருவின் ஸ்தானம் புருகுடியில், அதாவது 2 புருவத்திற்கும் மத்தியில் உள்ள இடத்தில் இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தில் என்று சொல்வதுண்டு. குருதானே ஆக்ஞை பண்ணுகிறவர். குருவுக்கான அஞ்சலியை அப்படி புருவங்களுக்கு நடுவில் கை கூப்பி செய்ய வேண்டும். பிதாவுக்கு வாய்க்கு நேராக செய்ய வேண்டும். மாதாவுக்கு வயிற்றுக்கு நேராக செய்ய வேண்டும். அப்பாதானே நாம் வாய்க்கு போட்டு கொள்கிறதற்காக, புரிகிறதோ இல்லையோ, வாய் வழியாக வயிற்றுக்கு போட்டுக் கொள்வதற்காக சம்பாதித்து போடுகிறவர். அதோடு நாமே வேலைக்கு போய் நம் வாய்க்கு போட்டுக் கொள்வதற்கு வழியாக நாம் வாயால் பண்ணுகிற படிப்புக்கு வசதி பண்ணி தருகிறவர். தாமே குருவாயிருந்தோ வேறே குருவிடம் அனுப்பியோ முக்கியமாக வாய்க்காரியமாய் உள்ள கல்வி கற்க அவர்தானே உபகாரம் செய்கிறார். அதனால் வாய்க்கு நேராக கூப்புவதாக இருக்கலாம். பிரஜைகளின் ஜீவனோபாயத்திற்கு முடிவாக ராஜாவே காரணம் என்பதால் போலிருக்கிறது ராஜாவுக்கும் நம்முடைய வாய்க்கு நேராக பண்ணணும் என்றிருக்கிறது. டெமோக்ரலியில் ராஜா என்பதற்கு பதில் ஆட்சி தலைவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அம்மாவுக்கு ஏன் வயிற்றுக்கு நேரே என்று சொல்லவே வேண்டாம். பெற்ற வயிறு என்னும்படியாக அவள்தானே பரம தியாகத்துடன் நம்மை உதிரத்திலேயே தாங்கினவள். மற்ற எல்லாருக்கும் மார்புக்கு நேராக அஞ்சலி. சுவாமி உள்பட எல்லோருக்குமே அப்படி பண்ணலாம் என்றேன். மார்புக்கு நேரே அஞ்சலி செய்கையில் சுவாமிக்கானால் கூப்பின விரல்களை மார்பு பக்கம் திருப்பி, அதாவது மார்புக்குள்ளேயே இதயத்தில் உள்ள சுவாமிக்கு போய் சேருகிறது என்று காட்டுகிற பாவனையில் செய்ய வேண்டும்.
மற்றவர்கள் இப்படி நமக்கு உள்ளே இல்லாமல் வெளியிலே இருப்பதால் விரல்கள் அவர்களை பார்க்க இருக்கும்படியாகவும் அஞ்சலி செய்ய வேண்டும். சுவாமிக்கு அந்தர்முகமாக உள்முகமாக அஞ்சலி, ஆசாமிக்கு பகிர்முகமாக வெளிமுகமாக அஞ்சலி. நமஸ்காரம் என்று சகஜமாக பண்ணும் சின்ன காரியத்தில் இத்தனை நுணுக்கங்களும் தாத்பரியங்களும். தலையே நீ வணங்காய் பாட்டில் அப்பர் சுவாமிகள் கைகால் கூப்பித் தொழீர் என்று அஞ்சலியையே கைப்படைத்ததன் பரம வாக்கிய கிரியையாக சொல்லியிருக்கிறார். தலையால் வணங்குவதையும் கையால் வணங்குவதையும் சொல்லிவிட்டார். அந்த பதிகம் நம் சரீரத்தில் சர்வாங்கங்களையும் ஈஸ்வரபரமாக அர்ப்பிப்பதை சொல்லவே அவர் பாடி அருளியது என்று சொல்ல வேண்டும். திரு அங்கமாலை என்று அதற்கு பெயர். நம்முடைய அங்கம் ஒவ்வொன்றையுமே புஷ்பமாக்கி மாலையாக தொடுத்து அவனுக்கு சமர்ப்பிக்க வழிகாட்டும் பதிகம் அது. அப்போது இந்த நாற்ற உடலே திரு போட்டுக்கொண்டு திரு அங்கமாலை ஆகிறது. என்ன அதில் ஆக்ஞையார் பயன் என், ஆக்கையார் பயன் என், இந்த உடம்பினாலே என்ன பிரயோஜனம் என்று ஒரு அடி. சரி, இங்கே மொத்த சரீரத்தையும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தலையோடு கால் சரீரம் பூராவும் பூமியில் கிடக்க பண்ணும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தான் சொல்வார் என்று நாம் எதிர்பார்த்தால் அவரோ அப்படி பண்ணவில்லை. பின்னே என்ன சொல்லுகிறார்? அடுத்த தலைப்பு பிரதட்சிணம். அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ் ஆக்கையார் பயன் என். அரண்கோயில் வலம் வந்து என்றால் பிரதட்சிணம் பண்ணி, உனக்கு பிரதட்சிணம் நமஸ்காரம் பண்றேன்பா போய் சேரு என்று கோபத்தில் கூட சொல்கிறோமே, அப்படி நமஸ்காரத்துடனேயே அதன் அங்கமாக சேர்த்து சொல்கிற அந்த பிரதட்சிணம் என்பதைத்தான் வலம் வந்து என்று இங்கே ஆக்கையின் காரியமாக இந்த சரீரம் ஏற்பட்டிருப்பதற்கே பயனாக அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். பிரதட்சிணத்தோடு இன்னும் சிலதும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். பூக்கையால் அட்டி அட்டி, அட்டி என்றால் தொடர்ச்சியாக போடுவது, பொழிவது. பூக்கையால் அட்டி என்றால் பூவை கையால் தொடர்ச்சியாக போட்டு ஈஸ்வரனுக்கு புஷ்பார்ச்சனை பண்ணுவதைத்தான் சொல்கிறார். ஆண்டாள் திருப்பாவையில் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க என்று பாடியிருக்கிறாள். மனோவாக் காரியங்கள் என்ற திரிகரணங்களையும் பகவத் பரமாக்க வேண்டும் என்பதைத்தான் ஆர்டரை மாற்றி காயம் வாக் மனசு என்று இங்கே சொல்லியிருக்கிறாள். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்பதில் வாய் மனஸ் பிளைனாகவே தெரிகிறது. அப்படியானால் தூமலர் தூவி தொழுது என்கிறது காயத்தை பகவத் தர்ப்பணமாக்குவதே என்றும் ஆகிறது. அப்பர் சொன்ன பூக்கையால் அட்டிதான் தூமலர் தூவி தொழுது என்பது நமஸ்காரம். விழுந்து பண்ணுவதாகவே இருக்கலாம், அல்லது புஷ்பாஞ்சலியாக தூமலர் தூவிய கையாலேயே கும்பிடுவதாகவும் இருக்கலாம். கைகால் கூப்பித் தொழீர் என்று அப்பர் கைக்கே தொழும் கிரியை சொன்ன மாதிரியே ஆண்டாலும் சொன்னதாயிருக்கலாம். ஆக்கையார் பயன் என் என்ற அப்பர் பாடலில் வரும் பிரதட்சிணம் ஆக்கையின் அடிபாகமாயுள்ள பாதத்தால் பண்ணுவது. மத்திய பாகத்தில் உள்ள கையால் அர்ச்சனை புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ண வேண்டும். போற்றி எண்ணாத ஆக்கையின் முடிபாகத்தில் உள்ள வாயால் ஈஸ்வரனை போற்றி ஸ்தோத்திராதிகள் சொல்ல வேண்டும். உச்சிஸ்தானம் தலை, அதை சொல்லித்தானே பாட்டை ஆரம்பித்தார். தலையே நீ வணங்காய் என்று. தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் ஜெய ஜெய சங்கர என்று இன்றைக்கு நாம் எல்லோரும் கோஷிக்கிறதைத்தான் அன்றைக்கே சங்கரா சய போற்றி போற்றி என்று சொல்லி இருக்கிறார். சொல்லிக்கொண்டே போனால் ஒரு ஆனந்த வெறியே பிறக்கிறதோ இல்லையோ, அதைத்தான் கூத்துமாடி என்கிறார். அவனும் கூத்தன், அவனுடைய பக்தியிலே நாமும் கூத்தர்கள். தலையால் வணங்குவதாகச் சொன்னேன். தலையால் வணக்கம், கையால் அர்ச்சனை, வாயால் ஸ்தோத்திரம் என்று இருந்தால் அதுவே ஆக்கையின் பயன் என்று இங்கே சொல்கிறார். இன்னொன்றும் பார்க்கிறோம். தலை, கை, கால் மூன்றுமே நமஸ்கார உறுப்புகளாக இருக்கின்றன. தலையை சாய்த்து நமஸ்காரம், கையை கூப்பி நமஸ்காரம், காலை மண்டி போட்டு நமஸ்காரம். பாதம் என்பது காலின் முடிவில் இருப்பது. லெக்கின் முடிவில் உள்ள ஃபுட். அஸ்தம் என்பது புஜத்தின் முடிவில் இருப்பது. ஆம் முடிவில் உள்ள ஹேண்ட். ஒரு மனுஷ சரீரத்திலே
எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் என்று சொல்லும் சிறிய பாகங்கள்தான் இவை. வலம் வருவதும் பூ அட்டுவதும் இந்த சின்ன பாகங்கள்தான். நிலை பெறுமார் என்றுதியேல் என்ற பாடலில் மனுஷ்ய சரீரத்தில் பிரதானமாக இருக்கப்பட்ட காலுடைய புஜத்தினுடைய காரியத்தையும் எல்லாவற்றையும் விட பிரதானமாக இருக்கப்பட்ட மார்பும் வயிறும் அடங்கிய டார்சோவின் காரியத்தையும் சொன்னால்தானே ஆக்கை சொன்னதாகும். அப்பர் சுவாமிகள் ஏன் சொல்லாமல் விட்டார்? இந்த சர்வாங்கங்களும் சேர்ந்து ஈஸ்வரபரமாக செய்கிற காரியம் சாஷ்டாங்க நமஸ்காரம் தானே, அதை ஏன் சொல்லாமல் விட்டார்? எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸ்வர ஆராதனை, இறை வழிபாடு என்றாலே நமஸ்காரம்தான் என்று சர்வத்தர்களும் எல்லோருமே வைத்துக் கொண்டிருக்கும் போது அதை பற்றி சொல்ல அவசியமே கிடையாது என்றுதான் விட்டுவிட்டார். பெருசாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறோம். சமையற்காரரிடம் இன்னின்ன காய்கறி போட்டு இன்னின்ன ஐட்டம் பண்ணு, இன்னின்ன பருப்பு போட்டு இன்னின்ன பட்சணம் பண்ணு என்று சொல்லுகிறோம். ஆனால் பிரதான ஐட்டம் சாதம்தான். ஆனாலும் அரிசியை போட்டு சாதம் பண்ணு என்று சொல்கிறோமா? சாப்பிட்டு வந்தவர்களிடமும் என்ன சமையல் என்று கேட்டால் சாதம்தான் பிரதானம், ஆனாலும் அதை விட்டுவிட்டு பாக்கி அத்தனையும் தானே சொல்கிறார்கள். இறை வழிபாட்டில் நமஸ்காரம்தான் சாதம். ஈஸ்வர பிரசாதத்தை பெற்று தரும் சாதம். நாம் சாப்பிடுவது ஈஸ்வர பிரசாதம்தான் என்பதாலேயே சாதத்துக்கு அப்படி பேர் வந்ததோ என்னவோ. சத்வமான சாத்வன்னம், சாது அன்னம் என்பதே சாதம் ஆகியிருக்கலாம் என்றும் அபிப்பிராயம் உண்டு. இறை வழிபாடு என்று தனியாக ஒன்று பண்ண வேண்டும் என்றில்லாமல் சதா சர்வ காலமும் உள்ளூர அவன் ஸ்மரணையாகவே இருந்து பேருக்காக, ஒப்புக்காக அல்லது பூர்வ கர்மாவுக்காக அன்றாட காரியங்களை பண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு உசந்த நிலை உண்டு. அப்போது அந்த சர்வசாதாரணமான திசையில் காரியம் எல்லாமே, ஒவ்வொரு காரியமுமே பூஜாங்கங்களாக, பூஜையின் அங்கங்களாகத்தான் அந்தராத்மாவுக்கு தெரியும். அந்த நிலை லபிக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் ஈஸ்வரனிடமும் அம்பாளிடமும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். என்னென்ன தினசரி காரியம், என்னென்ன பூஜாங்கம் ஆக வேண்டும் என்று அந்த 2 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார். ஈஸ்வரனிடம் வேண்டிக் கொள்ளும் போது ஆத்மா துவம் கிரிஜா மதி சகாச்சரா பிராணா சரீரம் கிரகம் என்று முதலில் ஒரு ஜீவனுக்கு உள்ள முக்கியமான 4 ஆத்மா, மனஸ், பிராணன், சரீரம் என்ற 4 சொல்லி, ஈஸ்வரனேதான் ஆத்மா, அம்பாள் மனஸ், ஈஸ்வரனுடைய பரிவார கணங்களே 5 விதமான பிராணனும் அவனுடைய வாசஸ்தானமே சரீரம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் காரியங்களை சொல்லி இன்ன காரியம் இன்ன பூஜாங்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆத்மா துவம் கிரிஜா மதி சகச்சரா பிராணா சரீரம் கிரகம் பூஜாதே விஷயோப போக ரசனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி. அடுத்து வருவதை விட விரிவாக இஸ்லோகங்களின் விளக்கம் 6ஆம் பகுதியில் சௌந்தரிய லகரி என்ற பேருரையில் சர்வ சமர்ப்பணம் என்ற பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத் யத் கர்ம கரோபி தத் தத் அகிலம் சம்போ தவாராத நம். இதில் நமக்கு விஷயம் சஞ்சார பதயோ, பிரதட்சிண விதி என்கிறது. காலால் எங்கே சஞ்சாரம் பண்ணினாலும் அது சுவாமிக்கு செய்கிற பிரதட்சிணமாகவே இருக்க வேண்டும் என்கிறார். அதாவது பிரதட்சிணம் என்பதை ஆச்சாரியால் ஒரு முக்கியமான பூஜா அங்கமாக சொல்லியிருக்கிறார். அம்பாள் விஷயமாக இதே மாதிரி சௌந்தரிய லகரியில் தினசரி காரியம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூஜா அங்கத்தை சொல்லும் போது ஜபோ ஜல்ப சில்பம் சகலமபி முத்ரா விரசனா கதிஹி பிரதக்ஷண கிரமணம். மீண்டும் கூறுகிறார், கதி பிரதக்ஷணய கிரமணம் அசனாத் யகூதி விதி பிரணமா சம்பேச. மீண்டும் கூறுகிறார், பிரணமா சம்பேச சுகமகில மாத்மார் வனத்ருசா சபர்யா பர்யயா தவ பவது யன்மே விலசிதம். இங்கே பிரதட்சிணம் நமஸ்காரம் இரண்டையுமே சொல்லியிருக்கிறார்.
ஈஸ்வர சம்பந்தமாக சொன்னபோது நமஸ்காரம் பிரஸ்தாபம் இல்லை. இங்கே இரண்டையுமே சொல்லியிருக்கிறார். அங்கே சஞ்சாரம் என்கிறதையே இங்கே கதி என்கிறார். நாம் நடக்கிற நடையெல்லாம் சுவாமிக்கு செய்யும் பிரதட்சிணமே என்ற பிரஜை இருக்க வேண்டும். சம்பேசம் என்றால் தூங்குவது, தூங்குவதற்காக படுத்துக் கொண்டிருப்பது என்று இங்கே அர்த்தம். அப்படி படுத்துக் கொண்டிருப்பது அம்மா உனக்கு நான் பண்ணும் நமஸ்காரமாக இருக்கட்டும் என்கிறார். இரண்டிலேயும் சர்வ அங்கங்களையும் பூமியில் நீட்டிக்கொண்டு சும்மாதானே கிடக்கிறோம். ஆனால் அந்த சும்மாவிலேயே ரொம்ப வித்தியாசம். களைப்பின் பேரிலே ஒரு பிரகிருதி தர்மமாக, இயற்கை விதியாக நித்திரைக்கு படுத்துக் கொள்ளுகிறோம். நமஸ்காரம் நிஜமான நமஸ்காரம். மனசை அப்படியே அவளிடம் சரணாகதி என்று ஒப்புக் கொடுப்பதால் ஏற்படுகிற சும்மா நிலை. மனஸ் காரியம் பண்ணாததால் எண்ணமே எழும்பாமல் சும்மா இருக்கும் நிலை. நிஜமான நித்திரை எல்லோரும் செய்கிறோம். நிஜமான நமஸ்காரம் அது வருவதற்கு ஆரம்பமாகத்தான் நமக்கு தெரிந்த நம்மால் முடிந்த நமஸ்கார கிரியை பண்ணுவது. நித்திரை நமஸ்காரம் என்றால் குப்புறப்படுத்திக் கொண்டு தூங்க வேண்டும் என்று சொல்கிறாரா என்று கேட்கக்கூடாது. தலையோடு கால் நீள நெடுக கிடப்பது என்ற அளவுக்குத்தான் இரண்டுக்கும் சாமியம், ஒற்றுமை. மல்லாக்கவோ ஒரு கழித்தோ அதிலும் இடது பக்கமாக ஒரு கழித்தோ தான் சயனிக்க வேண்டும். குப்புறப்படுத்தால் ஜேஷ்டா தேவி, மூதேவி ஒன்றும் பண்ணாமல் கிடப்பது. நமஸ்காரம் நடப்பது பிரதட்சிணம். இரண்டும் வேற யோஜனை, ஒன்றும் பண்ணாமல் பகவத் சிந்தனை ஒன்றே பண்ணி கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள். காலால் பண்ணும் காரியமாக உள்ள நடப்பதை முதலில் பண்ணி அப்புறம் காரியமில்லாமல் கிடக்கணும். பிரதட்சிண நமஸ்காரம் என்றிப்படி முதலில் வலம் வந்து அந்த வலத்தை முடிக்கிற இடத்தில் வணங்க வேண்டும். பிரதட்சிணம் என்பதில் வரும் தட்சிணம் என்பதை தான் வலம் என்பது காட்டும். வலது பக்கம் குறிப்பிடப்படுகிறது. ஒரு சுவாமியையோ திருவண்ணாமலை மாதிரி கிரியையோ மகானையோ நடுவாக வைத்து அந்த மூர்த்தியின் பக்கம் நம்முடைய வலது பக்கமே இருக்கிற மாதிரி சுற்றுவதுதான் பிரதட்சிணம். இதையே வேறு விதமாக சொன்னால், பிரதட்சிணம் செய்கிற போது மூர்த்தி எப்போதும் நமது வலது பக்கமாகவே இருக்கும். வலம் வருவது என்று தமிழில் சொல்வதில் ரொம்பவும் அர்த்த விசேஷம் இருப்பது தெரிகிறதல்லவா? சம்ஸ்கிருதத்தில் வலது பாகத்தை, வலது பக்கத்தை தட்சிண பாகம் என்று சொல்கிறது. கிழக்கு முகமாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டால் இந்த சரீரமே ஈஸ்வரனுடைய கோயில் என்று சொல்வதில் இந்த ஜீவனுடைய ஹிருதயம்தான் ஈஸ்வரன் என்கிற இருக்கிற மூலஸ்தானம். ஹிருதய மத்திதான் சாட்சாத் அந்த ஈஸ்வரனே. அப்போது அவனுக்கு வலது பக்கத்தில் இந்த சரீரத்தின் வலது பக்கமாக இருப்பது எது? எந்த திசையில் இருக்கிறது? தெற்கு தானே. அதனால்தான் அங்கே தட்சிண பாகம் என்று பெயர் தோன்றுகிறது. சரி, எதற்காக பிரதர்ஷனம் பண்ணணும்? சுவாமியை ஏன் சுற்றணும்? ஊர் சுத்தாதே என்று சொல்வது இங்கே மட்டும் சுற்றச் சொல்லி இருக்கிறதே ஏன்? ஊருக்கு எதிராக இது இருப்பதால் தான். அப்படியென்றால் ஊர் என்றால் உலகம், லோகம். லோகத்தையே பார்த்து தெரிந்து கொண்டிருந்தால் ஊர் சுத்தினால் லௌகிகம் என்கிற லோகத்தின் அல்ப சௌக்கியங்களை கொடுக்கும் விஷயாதிகளே நம்மை இழுத்து கொண்டு போய் பரம சௌக்கியத்தை அடைய முடியாமல் தடை பண்ணிவிடும். இந்த லௌகீகத்துக்கு நேர் எதிராக தெய்வீகம், ஆத்மிகம் என்று சொல்லுகிற அந்த பரம சௌக்கியமான சமாச்சாரம் சுவாமி என்று இருக்கிறது. அப்போது லௌகீகத்தில் சுற்றப்படாது என்கிறதுக்கு நேர் எதிராக அவரை சுற்ற வேண்டும், சுற்றி வலம் வர வேண்டும் என்றுதானே ஆகிறது. அவன்தான் இந்த லோகத்துக்குள்ளேயும் லௌகிகம் என்கிறதற்கு உள்ளேயும் கூட இருக்கிறான். அவனன்றி எதுவும் இல்லை என்ற பிரஜையோடு அத்தனை திசைகளிலும் நிறைந்திருக்கிற அவனை சுற்ற வேண்டும். இப்படி சுற்றி வருவதில் திசைகள் மாறினாலும் மாறாத மத்தியஸ்தானமாக அவனே இருக்கிறான் என்பதிலிருந்து சகலத்திற்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் அவன்தான் என்ற சத்தியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பிரதட்சிண கிரியை வைத்திருப்பது.